சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நமக்கு ஆண்டவர் முதல் தேதி அன்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையே வைத்து நான் உங்களுக்காக பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசித்தது போல நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னாக்கா அது அறகுறையான ஆசீர்வாதம் கிடையாது. நிரம்பின ஒரு ஆசீர்வாதம், பூரணமான ஒரு ஆசீர்வாதம். அதை தான் இங்கே சொல்கிறார். சாப்பிட்டதுக்கப்புறம் அல்லது நம்முடைய தேவைகள் சந்தித்ததுக்கு பின்பதாக சேர்த்து வைப்பது தான் களஞ்சியம். ஹல்லேலூயா. சஃபிஷியண்ட்டாக நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் மிச்சம் எடுத்து வைக்கிறது தான் சேமிப்பு, அதுதான் களஞ்சியம். அப்படி தான் ஆதி நாட்களிலே தானியங்களானாலும் சரி, பொருட்களானாலும் சரி சேமித்து வைப்பார்கள். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் எல்லாம் நல்லா திருப்தியாக ஆயிட்டு மீதி எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் களஞ்சியத்தில் பூரணமாய் நிரம்பும் என்பதாக. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்கிறார். சரி, இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஆசீர்வதிப்பார், அதை தருவார், இதை தருவார் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மனதில் ஐடியலாக நீங்கள் நினைக்கலாம், அப்படி நினச்சி யோசிக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? எப்படி அவர் நன்மையினால் நிரப்புகிறார், எப்படி அவர் பார்த்தீங்கன்னாக்கா களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புகிறார் அப்படின்னாக்கா நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 107வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 107:8. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி நிரப்புகிறாராம்? நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் எப்படி நிரம்பும்? கர்த்தர் தருகிற நன்மையினால் நிரம்பும். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லதாகவே இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்கும், அதில் தீமை இருக்காது, அதில் வேண்டாம் சொத்தை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அருவருப்பானது எதுவும் இருக்காது. ஆண்டவர் தருகிறது, இயேசு தருகிறது நன்மையானதை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம களஞ்சியத்தில் பூர்ணமாய் எதை நிரப்புறேன்னு சொல்கிறாரு? நன்மையினால் உன்னை நிரப்புறேன்னு சொல்கிறார். நன்மைனா என்ன? சிலருக்கு கேள்வி, நல்ல காரியம் நடக்கிறதெல்லாம் நன்மை அப்படி தானே யோசிப்போம். ஆமாம், அது உண்மைதான். நல்ல காரியம் நடக்கிறதெல்லாம் ஆமாம், நல்ல காலம் வருது சொன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். அதனால் அடிப்பான பார்த்துக்கிறீங்களா? அப்படி தான் ஆயிடுச்சு ஊழியக்காரங்க நிலமெல்லாம். டொங்குன்னு அடிச்சு எதாவது சொல்லி. ஆமாம், பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு நன்மையினால் நம்மை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் வாசி பார்க்கலாம் எப்படி நன்மையினால் நிரப்புகிறாராம். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம்
31வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கனாக்கா 12 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவருடைய அவர்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன். ஊழியக்காரங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை திருப்தியினால் நன்மையினால் நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். களஞ்சியம் எப்படி நிரம்பும்? நன்மையினால் நிரம்பும். முதல்ல சொல்லிட்டாரு, தானியங்கள், ஜீவராசிகள் இவைகள் எல்லாத்திலும் என் ஜனங்கள் ஓடி வருவாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்படி நன்மை செய்கிறாராம்? இந்த வசனத்தில் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. ஹல்லேலூயா. அவர்கள் துக்கத்தை, போன வருஷம்லாம் துக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு மனபாரம், ஒரு துக்கத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறவர். எப்படிப்பட்ட நன்மை தராராம்? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுதான் உங்க என்னதுல சேமிப்பு கடன்களை வந்து சேரும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்பர் 2, அதுலேயே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். துக்கத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துறது ஒரு பக்கம், அது ஒரு நன்மை. ரெண்டாவது அவர் சொல்றாரு, அவர்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. அவர்களை தேற்றி சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. போன வருஷம் ரொம்ப சஞ்சலப்பட்டிருப்போம், ஆறுதல் இல்லாமல் இருந்திருப்போம், அல்லது யாரும் தேற்றுவதற்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன இப்படி சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறதெல்லாம் மனசு மடிகிற மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் மனசுக்கு வேதனையாக இருக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம்ல, அப்படியெல்லாம் உங்கள் மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நன்மையினால் நிரப்புறேன்னு சொல்லிட்டு, எப்படின்னாக்கா உலக பிரகாரமான இந்த தானியங்கள் மற்ற காரியங்களையும் நன்மையாக தருவேன், அதோடு கூட வேதனை இல்லாமல் உன்னை சந்தோஷப்படுத்தி நன்மையை தருவேன். அது மட்டும் இல்லை, உனக்கு நான் தேற்றுவேன். நான் ரொம்ப கம்ஃபர்டராக இருப்பேன். உங்களை நான் தேற்றி சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை தந்து நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தர் எவ்வளோ நல்லவர். எப்படி நன்மை செய்கிறார் நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி நன்மை செய்கிறாரு? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு மாத்திரம் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் நீக்கி சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தந்து நன்மை தருகிறவர். ஹல்லேலூயா. அதுதான் நன்மை.
ஹல்லேலூயா. அடுத்து அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களை நடத்துகிறார் பாருங்க. ஊழியக்காரர், உங்கள் பாஸ்டர் உங்களை நடத்துகிறார் பாருங்க. தேவ மனுஷர் அவர் என்ன செய்வாராம்? ஆசாரியர்களின் ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். நிறைய கொடுத்து கொழுமையானவைகளினால் அவர்கள் என்ன செய்வாராம்? ஆமாம், உங்கள் ஆசாரியர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? நல்லா இருக்க முடியும். உங்கள் ஊழியக்காரர் ஹாப்பியாக இருந்தால் தான் நீங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறாரு தெரியுமா ஆண்டவர்? அப்படி உங்களை மட்டும் நன்மையினால் நிரப்பத்தில் உங்கள் ஊழியக்காரரை என்ன பண்ணுறாரு? கொழுமையானதெல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவங்கள பூரிப்பாக்குவார். அவ்வளோ பூரிப்பு, அவ்வளோ ஐயோ இப்படி செஞ்சிட்டாங்களே, இவ்வளோ பண்ணிட்டாங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உங்கள் பாஸ்டர் சொல்லணும், உங்கள் ஊழியக்காரர் சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பார்க்காதீங்க, உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறேன் நான், உங்கள் தேவ மனுஷர் சொல்கிறேன் நான். ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆகணும்? பூரிப்பாகணும். அப்படி தான் ஆண்டவர் நன்மையினால் என்ன பண்ணுறாரு? நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நன்மைனா என்னன்னு கேட்டாக்கா நான் அதுதான் பதில் சொல்லுவேன். என்ன நன்மை தரப்போகிறாரு அப்படி கேட்டாக்கா உங்கள் ஊழியக்காரர் நல்லா இருப்பாருங்க, அது நன்மைங்க. ஹல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். திருப்தியாய் போதும் போதும் திருப்தியா, அப்பாடா போதும்பா அப்படி சொல்றாங்கல்ல. இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே எல்லாம் பண்ண முடியாது. நீ என்ன கொடுத்தாலும் எல்லாம் முடியாது, ஃபுல்லாயிடுச்சு. சொல்கிறோமா இல்லையா? இப்போ எல்லாம் அப்படி தான் நடந்துனுக்குது. வீட்டில் பிரியாணி அது இது சாப்பிட்டு பிடிக்கவே இல்லைப்பா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா திருப்தி ஆயிடுச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கர்த்தர் அப்படி தான் நன்மையினால் என்ன பண்ணுவாரா? திருப்தி ஆகிடுவார். ஹல்லேலூயா. அப்படி தான் உங்கள் களஞ்சியம் நிரம்ப போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க. இதுதான் ப்ராஃபஸி. நான் சொல்லலை, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் அப்படி தான் நிரம்பும். கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புவேன்னு சொல்கிறாரு. இப்படி தான் நன்மையினால் உன் களஞ்சியத்தை இந்த வருடத்தில் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. சரி, நான் வேகமாக போட்டு அடுத்து எப்படி அவர் நன்மையினால் நிரப்புறார் வாசிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உன் வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. இது வரலாம் முன்னிருப்பீங்க, அப்படியே ஒரே சோகம், ரொம்ப துக்கம், பேசவே மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருக்கிறது. ஏன்னா மனசில் கவலை இல்லையா? அப்படியே மூஞ்சை தூக்கி வச்சுனுங்கிறது, அப்படியே கோபமாக இருக்கிறது, அவங்க மூஞ்சியில் காட்டுவாங்க எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்கள கர்த்தர் இந்த வருஷத்தில் எப்படி நிரப்புவாராம்? நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. நகைப்புனா சிரிப்பு, சிரிங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் மகிழ்ச்சியாக வைக்க பார்க்குறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தால் தான் சிரிப்பீங்க. ஏன்னா மனசில் உங்களை யாரா திட்டா சிரிப்பீங்களா? ஆஹாஹாஹான்னு. ஏன்னா ஜோக் அடிச்சா சிரிப்பீங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசினா சிரிப்பீங்க, உங்களுக்கு எதனா கொடுத்துட்டாக்கா சிரிப்பீங்க. ஹல்லேலூயா. இருக்கிறத பிடிங்கன்னு போயிட்டாக்கா துரத்தின்னு தான் ஓடுவீங்க, தவிர சிரிப்பு வராது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எப்படி நம்ம களஞ்சியத்தை நிரப்புவாரா? நகைப்பினாலும் கம்பீர சத்தம். அப்படி சத்தம் எப்படி இருக்கும்? கணத்துலேருந்து பேசுகிற மாதிரி இருக்காது. அப்படி நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னா அப்படி, ஏன்னா நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்கல்ல, உங்கள் களஞ்சியம் ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்குல்ல.
அப்பா கொடுப்பா அப்படி கம்பீரமாக சொல்கிறது, ராயலாக சொல்கிறது, கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அந்த கம்பீர சத்தம் உங்கள் ஆராதனையில் வரணும் இந்த வருஷத்தில். எருசலேம் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா. கம்பீரிக்கணும். அப்படிதான் ஆண்டவர் களஞ்சியத்தை நிரப்புறார். இப்போ பாருங்க, இந்த யோபு எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டு ரொம்ப துக்கமாயிடுச்சு இல்லை? அவன் மனைவியே அவ்வளோ துக்கத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. வேதனையின் மத்தியில் இருக்காங்க, யாருமே இல்லை. யாரோ என்னென்னா பேசுகிறாங்க, என்னென்னோ சொல்லியிருப்பாங்க. இப்போப்பா நமக்கே கண் வச்சு காது வச்சு அது உன் சாபம், அது இப்படி நீ பண்ண தப்பு, நீ இப்படி நடந்துக்கிறதுனால தான் இப்படி ஆச்சு, நீ யாருக்கு துரோகம் பண்ணி அப்படி நடக்குது, அவங்க அப்பா என்ன பண்ணாரோ உங்கள் தாத்தா என்ன பண்ணாரோ சொல்கிறாங்களா இல்லையா? கவனிச்சு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு எதனா ஒன்று நடந்துட்டாக்கா பயங்கரமான விளக்கம் கொடுப்பாங்க. ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, இதனால தான் அது, இது இப்படினால தான் அது, இது இதனால தான் அது வந்துச்சு, அது வந்துச்சுல உன் வீட்டுக்குள்ளே, அதுதான் அது. கனெக்ட் பண்ணிட்டுவாங்க ஒன்றுதோடு ஒன்று. அது எப்படி தான் அந்த கனெக்ஷன் நடக்குமோ தெரியாது. கனெக்ஷனை கொடுத்து லைட்டை எரிய வச்சு இல்லை ஆஃப் ஆக்கி விட்டுருவாங்க. ஒன்று எரியும், அப்படி இல்லைனாக்கா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், தப்புன்னு போயிடும், ஃபியூஸ் போயிடும். அங்கே ஒரே துக்கம், ஒரே மனவேதனை. பாருங்கள், அப்படி தான் இந்த யோபுடைய வீட்டில் அவங்க மனைவி, அவர் கொஞ்சம் ஏதோ ஆண்டவரை வச்சு தேத்திட்டு அப்படி வந்துட்டுருக்காரு. அவங்க மனைவி சொன்னதுக்கப்புறம், ஏய் நீ இன்பத்தெல்லாம் அனுபவிச்சிய, கத்த தந்ததெல்லாம் அனுபவிச்சிய, கொஞ்சம் கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்கலாம்ல அப்படின்னு அப்படியே ஃபியூஸ் ஆகிட்டு அப்படியே பேசுகிறாரு. அவரை ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. ஒரு பக்கம் உலக பிரகாரமாக இருக்கிற நண்பர்கள், ஒரு பக்கம் மனைவி. இப்போ பாருங்க, கர்த்தர் பார்த்தாரு, இவன் சிரிப்பே இல்லாத இருக்கிறான், இவனுக்கு நகைப்பே இல்லை, இவன் கம்பீரமாக பேசலை, அமைதியாக பேசிட்டு இருக்கான், இவனை நான் என்ன பண்ணணும், கம்பீரிக்க செய்யணும், இவனை நான் மகிழ்ச்சியாக வச்சு இவனை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் பார்த்தாரு, அவனை ஜெபிக்க வைத்தாரு. பாருங்க, இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. அவன் களஞ்சியம் நிரம்பிடுச்சுங்க. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் 2 காயின் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். யாரார் திட்டினானோ அவன் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாரார் என்னென்ன பேசுனாங்களோ அவங்க பையன் வச்சிருக்கிற தானியம் எங்கேயும் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தாக்கா இவர் களஞ்சியம் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ அவர் சிரிப்பாரா, சிரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், மறுபடியும் 10 பிள்ளைங்க வந்துடுச்சு. மறுபடியும் பார்த்தாக்கா இவர் வச்சிருந்த ஒட்டகத்தோட டபுள் மடங்கு வந்துடுச்சு. இவர் வச்சிருந்த ஆடு அதை விட டபுள் மடங்கு, எல்லாமே டபுள் 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 டபுள். ஹல்லேலூயா. இப்போ அவருக்கு சந்தோஷம் இருக்குமா, சிரிப்பு இருக்குமா, துக்கம் இருக்குமா, என்ன இருக்கும்? நகைப்பு தான். ஹல்லேலூயா. நகைப்பு. அவர் நகைப்பினால் நிரப்பிட்டார். கம்பீர சத்தம். இப்போ அவர் வேலையால் கூப்பிட்றாருங்க. அதுக்கு முன்னாடி வேலையால் எல்லாம் ஓடிட்டான், செத்து போயிட்டான். இப்போ வேலையெல்லாம் கூப்பிடுவார், பேரை சொல்லியா, இங்கே வாங்க, இதை செய், அந்த ஆடமை, இந்த ஒட்டகத்தமை, இவங்களுக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு இதை கொடு, கமெண்ட் பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படிதான் கர்த்தர் நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் உன் களஞ்சியங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. போன வருஷம்லாம் அழுதிங்கல்ல, சந்தோஷம் இல்லாமல் இருந்தீங்கல்ல, எங்கேயோ துக்கத்தோடு யார்கிட்டும் பேச முடியாமல் எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தீங்கல்ல, இப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உன் களஞ்சியம் அப்படித்தான் நிரப்பும். ஹல்லேலூயா. அடுத்து வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 33:5.
கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சீயோன் குமாரத்தியே, ஹல்லேலூயா. உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தினால் நிரப்புவாரா? நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். நீதியினால நிரப்புவாங்க. உங்க களஞ்சி இந்த வருஷத்துல நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் களஞ்சியத்தை நிரப்புறாருங்க. போன வருஷம்லாம் நியாயம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அநீதியான காரியங்கள் நடந்திருக்கலாம், நீதி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூர்ணமாக நிரப்பன்னு சொன்னார். சும்மாலாம் சொல்லலை அவர். ஹல்லேலூயா. எப்படி நிரப்ப போகிறாரு? உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறாரு, உங்களுக்கு நீதி செய்ய போகிறாரு. அதனால் உங்கள் களஞ்சியங்களெல்லாம் பூர்ணமாய் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. கோர்ட்டு கேஸு, உங்கள் சொத்து பிரச்சனை, உங்களுக்கு உண்டானவைகள் எது இருக்குதோ யோசிச்சு பாருங்களேன். நியாயம் கிடைக்காத இடம், போய் நின்று ஒன்றுமே நம்மளுக்கு ஆன்சர் இல்லாத இடம், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். எப்படி ஆண்டவர் பூர்ணமாய் நிரப்புவார்? நியாயத்தினாலும் நீதியினாலும் கர்த்தர் பூர்ணமாய் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன். அநீதியுள்ள ஒரு அதிபர் இருந்தால வேதத்தில் நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேணாம், ரொம்ப நேரம் ஆகிடும். வாசி பாருங்களேன். அங்கே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவன் உட்கார்ந்து, அவன் பேர் அநீதியுள்ளவன், நீதி செய்யாதவன், ஆனால் அவன் நியாயாதிபதி. அந்த போஸ்டில் உட்கார்ந்து இருக்கிறான். பார்த்துங்க, ஒரு அம்மா போய் அவன்கிட்ட நியாயம் கேட்குறாங்க. அவன் என்ன செய்வானா? ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் அந்த அம்மா விடவே இல்லை. அவன் நியாயம் செய்கிற வரை சோர்ந்து போகாமல் அவனை போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்டுட்டு இருக்கும்பொழுது பாருங்க, இவனுக்கு மனசில் என்னப்பா அந்த அம்மா வந்து என்னை தொல்லை பண்ணுறாங்க, இவங்களுக்கு எதனா ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்தான். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்புவாரா, நிரப்ப மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் கட்டாயம் நீதியினாலும் நியாயத்தினாலும் உங்கள் களஞ்சியத்தை நிரப்பிடுவார். இப்போ பாருங்க, உங்களுக்கு தேடியும் குறை இருக்காது. எல்லாவற்றின் நன்மையினால் நிரப்புறன்றாரு. நகைப்பினால, சந்தோஷத்தினால, கம்பீர சத்தத்தினால உங்களை நிரப்புறன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியாயம், நீதி எல்லாம் உங்கள் சேமிப்பில் வந்துடும். ஹல்லேலூயா. உங்களோட களஞ்சியம் ஃபுல்லாக ரொம்பிடும். ஆமென். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உன் களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அப்படி தான் இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இதுதான். எப்படி என்னை நிரப்புவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் ஆன்சர். ஹல்லேலூயா. இதுதான் பதில். நான் சொல்லலை, வேதாகமும் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. நன்மை இல்லாதவர்களுக்கு நன்மை கிடைக்கும். இது இல்லை, வேலை இல்லை, கிடைக்கும். குழந்தை இல்லை, கிடைக்கும். திருமணம் நடக்கலை, கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லை, கிடைக்கும். வீடு இல்லை, கிடைக்கும். ஹல்லேலூயா. எது இல்லையோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக தருவார். ஆமென். நன்மையினால் நிரப்புவார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு மனுஷன் கட்டாயம் சிரிப்பு வேணும், மனசில் சந்தோஷம் வேணும், அவன் சிரிக்கணும். ஹல்லேலூயா.
அவன் கம்பீரமாக இருக்கணும். யாருக்கும் அப்படியே கை கட்டின்னு உட்காந்துருக்கக்கூடாது. அப்படியே தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கணும். பயந்து நடுங்கிட்டு ஐயோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். திமிரா சொல்ல நான், அவனுக்கு இருக்கிற உரிமை, கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கிற ரைட்ஸை அவன் நியாயமாக அப்படி வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கும் அடிமை கிடையாது, அடிமையாக இருக்க போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. அதை தரன்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இதுவரை அநீதியாய் நடத்தினவங்களா உங்களுக்கு நியாயம் செய்ய வந்துடுவாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், உங்களுக்கு நீதி கிடைக்கும். அப்படிதான் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்கள் ஆலை திராட்சை ரசத்தினால புரண்டோடும். ஹல்லேலூயா. அப்படியே ஆறு போல ஓடும் ஆசீர்வாதங்கள். ஆமென். விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார், எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஒருபொழுதும் ஒழிந்து போகாது. இது ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த தீர்க்க தரிசனத்தை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? நன்மையினால் திருப்தியாக்குவேன், நான் கொழுத்து போயிருப்பேன், என் ஆத்துமா கொழுமையானதை தருவேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அது தரப்போகிறார். அதனால் நான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எனக்கு நியாயம் நீதி எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுக்கு செய்வாரா? செய்வாரா? ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, என் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். விசுவாசித்து எப்படி நிரம்புனாக்கா, நீங்கள் மறுபடியும் நான் சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் தியானித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் நம்ம இந்த வருடத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் களஞ்சியத்தை நீ நிரப்ப ஆயத்தமாயிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். இதில் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன வார்த்தைகளை சந்தேகப்படாமல் நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த வருஷத்தில் எனக்கு நன்மை செய்ய போகிறீங்க. இந்த வருஷத்தில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், கம்பீரமாக இருக்க போகிறேன். இந்த வருஷத்தில் எனக்கு நீதி நியாயம் எல்லாம் கிடைக்க பெற்று நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு நான் இருக்க போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன் இயேசுவே. அப்படி சொல்கிறீங்களா? ஏசப்பா சொல்கிறீங்களா? இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்திருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரியை நீர் இப்படியே ஆண்டவருடைய களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்பி இந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி அவர்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் விடுதலையோடு கூட இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.